ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோன்னா, ரயில்வே துறையில் இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது, இன்டர்வியூவே கிடையாது. உங்களோட மார்க் வச்சு இதில் வேலைக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ டிப்ளமா படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதாங்க இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதை யார் வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து வெளியிட்ருக்காங்க. என்ன போஸ்ட் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 28, 2024 ஸ்டார்ட் ஆகிருக்குது உங்களுக்கு. இதுக்கான க்ளோசிங் டேட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஜனவரி 27, 2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4232 அப்ரெண்டிஸ் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க. www.ser.indiarailway.government.in போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, வித் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி கேட்டிருக்காங்க, ஆதார் நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான ஐடி கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு எந்த ஸ்டேட்லேருந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் டிஸ்ட்ரிக்ட் வைஸும் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 போஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே கேஸ்ட் வைஸில் எத்தனை எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏசி மெக்கானிக்கு எஸ்சியில் 22 பேர் எடுக்கிறாங்க, எஸ்டியில் 10 பேர், ஓபிசியில் 40 பேர், இடபிள்யூஎஸில் 14 பேர், ஜென்ரலில் 57 பேர். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 143 போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏசி மெக்கானிக்கு மட்டுமே. அடுத்தது ஏர் கண்டிஷனிங், அது 32 போஸ்ட் எடுக்கிறாங்க. கார்பெண்டருக்கு 42 போஸ்ட் எடுக்கிறாங்க. டீசல் மெக்கானிக்கு 142 பேர் எடுக்கிறாங்க. எலக்ட்ரானிக் மெக்கானிக்கு 88 பேர் எடுக்கிறாங்க. எலக்ட்ரீஷியனுக்கு 1053 பேர் எடுக்கிறாங்க. எலக்ட்ரீஷியனில் 10 பேர் எடுக்கிறாங்க. பவர் மெயின்டெனன்ஸில் 34 பேர் எடுக்கிறாங்க. ட்ரெயின் லைட்டிங்கில் 34 பேர் எடுக்கிறாங்க. ஃபிட்டரில் 1742 பேர் எடுக்கிறாங்க. மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிளில் 8 பேர் எடுக்கிறாங்க. மெஷினிஸ்டில் 100 பேர் எடுக்கிறாங்க. மெக்கானிக் மெஷின் டூல் மெயின்டெனன்ஸில் 10 பேர் எடுக்கிறாங்க. பெயிண்டர் 74 பேர், வெல்டர் 717 பேர் எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4232 பேர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பிடபிள்யூபிடியாக இருக்கீங்கன்னா என்னென்ன டிசபிலிட்டி இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, அதை பார்க்கலாம். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும், வித் 50% மார்க் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஜாப் ரிலவெண்ட் கோர்ஸில் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 24 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே உண்டு ஃப்ரெண்ட். எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. பிடபிள்யூபிடி இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கனாலுமே 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். நோ ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. சப்போஸ் அப்ளை பண்ணவங்க சேம் மார்க்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓல்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. 2 பேருமே சேம் டேட் ஆஃப் பர்த்தும் இருந்தீங்கன்னா யார் சீக்கிரமாக 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. சப்போஸ் நீங்கள் பிடபிள்யூபிடியாக இருந்தீங்கன்னா எந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன டிசபிலிட்டி அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அதையுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எப்படி பே பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இமெயில் ஐடியும் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அதுவும் நான் ரீஃபண்டபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேமெண்ட் மூட் எப்படி இருக்கணும், நம்ம இமெயில் ஐடி இல்லை ஃபோன் நம்பர் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்கிங் இல்லை ஏடிஎம் கிரெடிட் கார்டு வச்சு பே பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூபிடிக்குமே ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதை ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். www.ser.indianrailways.government.in உள்ளே போயிட்டிங்கன்னா ஆன்லைன் ஆக்ட் அப்ரெண்டிஸ் அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். ஸோ அதுலேருந்து அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபுல்லாக படித்து பார்த்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களோ அதுக்குபடி நீங்கள் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் உங்களுக்கு கரண்ட்டில் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓடிபி உங்களுக்கு வரும், அதை சப்மிட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் பேஜை நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தென் அதில் உங்கள் நேமு, ஃபாதர் நேம், எஜுகேஷ்னல், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்லாம் கேட்டிருப்பாங்க.
அதை வந்து ஃபில் பண்ணிக்கணும். தென் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரையாரிட்டி ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, இல்லைனா நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க, பிடபிள்யூபிடியாக இருக்கீங்க அப்படின்னா அதையுமே வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃபோட்டோகிராஃப் எந்த ஃபார்மேட்டில் எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட 10th கிளாஸ் இருந்தால் அதுக்கு ஈக்குவலான என்ன குவாலிஃபிகேஷனோ அதை வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட சர்டிஃபிகேட் நேஷ்னல் ட்ரேடில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. பிடபிள்யூபிடியாக இருந்தீங்கன்னா அதுக்கான பர்சன்டேஜுமே கேட்டிருக்காங்க. இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா எடுக்கிறதுனா அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே கேட்டிருக்காங்க. தென் நீங்கள் வந்து ஏதாவது ராங் இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கிறதுல கொடுத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பாருங்கள். எதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேலை தேடிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ.